ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணிக்கிற காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தில் ஓப்பன் பண்ண உடனே ஹீரோயினி ஒரு கல்யாண கோலத்தில் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்காட்லாண்டில் ஒரு ஆல்ட்டு இருந்து வெளியே வராங்க. வந்தவங்க அங்கே இருக்கிற ஒரு பிச்சைக்காரங்கிட்ட நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு பேக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ஒரு மலையிலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. கட்டு ஓப்பன் பண்ணால் ஹீரோயினி ஸ்காட்லாண்டில் ரோட்டில் நடந்து போகிறாங்க. ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவங்க சில இடத்துக்கெல்லாம் போகிறாங்க, ஹீரோவும் அங்கேயே ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ கடைசி 2 பேரும் ஒரே ரூமுக்கு திரும்புகிறாங்க. நைட்டு வந்து படுத்துறாங்க. காலையில் எழுந்தா ஹீரோயினி ஜோராக கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா நீ யாருன்னு கேட்குறாங்க ஹீரோவை. அப்போதான் தெரியுது ஹீரோயினிக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ். அதாவது பிஃபோர் டூல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூ இயர்ஸ் தான், சில வருடங்கள் நடந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுல. அப்போ ஹீரோ வந்து தினமும் காலையில் அவங்களுக்கு நான் தான் உங்க லவ்வர், நீ தான் என்ன தான் லவ் பண்ணுறேன், ஸோ நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதால உனக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆயிருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறாரு. தினமும் காலையில் இது ரோட்டில நடந்துகிட்டே இருக்குது. டெய்லி காலையில் நீ யாரு கேட்குறாங்க இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ கட்டத்தில் எம்எஸ் பாஸ்கர் இவர்கிட்ட கொஞ்சம் நோண்டி கேட்குறாரு. ஸோ அப்போ இவருடைய ஃப்ளாஷ்பேக்கை குன்னூருக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. என்னன்னா குன்னூரில் ஹீரோவுடைய 10 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு மியூசிக் டீச்சர். அங்கே குன்னூரில் ஒரு வீட்டில் மியூசிக் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினி சின்ன வயசில் அவங்கக்கிட்ட மியூசிக் கற்றுக்க வராங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்து அந்த ஹீரோயினியை அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் ஆகுறாரு. ஸோ அவங்க பின்னாலேயே சுற்றுறாரு. ஹீரோவுடைய அம்மா ஏதோ ஒரு நோய் வந்து படுத்துடுறாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, நமக்கு பிடிச்சவங்கள நம்ம கடைசி வரைக்கும் கூட இருந்தே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதால அம்மா உனக்காக இருக்கிற மாதிரி நீ அவங்களுக்காக இருக்கணும். அதை மைண்டில் ஏற்றிக்கின ஹீரோயினி அப்போ இருந்து பின்னாலேயே யாரும் தெரியாமையே அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. எங்கே வரைக்கும் அவங்க ஆஃபீஸு, அவங்க மியூசிக் கிளாஸு, அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு நிழல் மாதிரி அவங்கள பின்தொடர்ந்து போகிறாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினி அவங்களுடைய மியூசிக் கிளாஸில் நம்மளுடைய செகண்ட் ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. ஸோ அவரும் இவங்களை லவ் பண்ணுறாங்க. இவங்களும் ஒரு சிங்கர், அவரும் ஒரு சிங்கர். ஸோ 2 பேரும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு பெரிய காம்படிஷனுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினியோட அப்பா, இல்லை நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்துலேருந்து பாதிலே ஓடி வந்துடுறாங்க. வந்துட்டு ஸ்காட்லாண்டுக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அவங்களுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வராரு. அங்கே போய் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்போ தான் அவங்க அந்த கல்யாண கோலத்தில் அங்கேருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்து மலையிலேருந்து குதிக்கிறாங்க. இங்கே தான் கட் ஆகுது. மலையிலேருந்து குதிச்ச நம்ம ஹீரோயினியை நம்ம ஹீரோ காப்பாற்றுறாரு. காப்பாற்றி அவங்கள வந்து தினமும் இந்த மாதிரி அவங்கள பாதுகாத்துட்டு வராது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ காம்படிஷனுக்கு வந்தார் இல்லைங்களா, அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் தான் பொண்ணை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது அவர் எதிர்க்கவே நம்ம ஹீரோயினி கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ இப்போ இவர் தொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அப்போ பார்த்தா இங்கே இருக்கிற நடந்தது தெரியுது அவருக்கு. அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் எப்படியாவது என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் கூட்டிகிட்டு வரேன் அங்கிள் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்டர்வல் ஆகுது. ஸோ செகண்ட் ஹாஃப் என்ன ஆகுதுன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணிக்கிற இந்த படத்தில் ஹீரோவா மது முகேஷ், ஹீரோயினியா ஜியா சங்கர், செகண்ட் ஹீரோவா அர்ஜுன் அசோகன் மற்றும் நம்ம எம்எஸ் பாஸ்கர் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாரு. இவங்க 4 பேர் தான் லீடிங் கேரக்டர். இவங்க 4 பேர் வச்சு தான் படம் ஸ்டோரியே வந்து மூவ் ஆகுது. ஸோ மது முகேஷ் ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை பார்த்தா காதல் கொண்டையில் வர தனுஷ் மாதிரியே ஒரு ஃபீல் உண்டாகுது. ஜியா சங்கர் ஹீரோயினியாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தா தமன்னாக்கு தங்கச்சி மாதிரியே இருக்கிறாங்க. பார்த்தா அவங்களை அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அசோகன், அவர் தெரியும் உங்களுக்கு, மலையாளி ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவங்களுடைய ஆக்டிங்லாம் என்ன பெரிய அளவுக்கு ஒன்று சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஆக்டிங் பார்க்க போனால் எந்த பெரிய அளவில் எதுவுமே இல்லை. ஹாரி ஜெயராஜ், ஸோ அவரு இந்த படம் மூலிமா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்க வேண்டிய வாய்ப்பு இந்த படத்தில் இருந்துச்சு. ஆனால் அவர் அதை எங்கேயோ தவற விட்டுருக்கிறாரு. ஏன்னா எந்த இடத்துலையுமே அவருடைய அந்த ஸ்டைலான மியூசிக்கே இதில் இல்லை. ஸோ எப்படி மியூசிக் இருக்குதுன்னா
ஏஎல் விஜய் வாண்டடாக ஆரிஜராஜை நீங்கள் தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கம்போஸ் பண்ண வச்ச மாதிரி இருக்குது. எங்கேயுமே ஒரு அந்த டச் ஃபீலே கொடுக்கல. மியூசிக் வந்து டாப்ல என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வியூலேயே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் படத்துடைய ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன், இன்டர்நெட் இல்லாத காலத்தில் வந்திருக்க வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப லேட்டாக இப்போ வந்திருக்குது. ஸோ அப்படின்னா 90s வர வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இப்போ வந்திருக்குது. என்ன பார்க்க போனீங்கன்னா, இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு ஷார்ட்டர் மெமரி லாஸு அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துருக்குறாங்க. அது எங்கேயுமே லாஜிக் படி ஒத்து வரல. லாஜிக்காக அது இடிக்குது. இது ஏஎல் விஜய் படம்னா இப்படி தான் இருக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது. ப்ளஸ் ஹாரி ஜெயராஜோடைய மியூசிக், இந்த காம்போ கண்டிப்பாக ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியல.